Hi friends, நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்குறோம் சொன்னால் இந்த அவுட்புட்டை பாருங்கள். இது பார்த்தோம்னு சொன்னால் இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஜாவாவில் நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டான வீடியோஸில் இதுக்கு எதிர்மறை, அதாவது 1 2 3 4 சொல்லி அப்படியே வந்தது. இதில் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 10 9 8 7 6 5 4 3 2 1 இப்படி மாறி வரலாம். அப்போ எக்ஸாம் பேப்பரில் எப்படி வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அவங்க எந்த மாதிரி அவுட்புட் தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு இந்த அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் நம்மளுக்குரிய பேசிக்கான கான்செப்ட் தான். நான் ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அவரை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைல் நேமை பார்த்தோம்னு சொன்னால் நான் pattern 2 சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். pattern 2.java சொல்லி சேவ் பண்ணிக்கொள்கிறேன். pattern 2 ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதே பேரில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸ் pattern 2 ஓகே. public static void main string args ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஃபங்க்ஷன் பேசிக்கான சின்டெக்ஸ் ரூல்ஸ் இதுக்கு போட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 2 லூப் நம்மளுக்கு தேவை. இப்போ for லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். int I ஈக்குவல் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஐரப்புறம் 10. ஏன்னு சொன்னால் நம்ம 10 9 8 7 சொல்லி வரபடியாக நான் இவரை ஃபஸ்ட்டுக்கு இவரை 10 இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்போ இவர் 10 I greater than or equal 1. அப்போ இவர் 10 1 விட பெருசும் இல்லாட்டி 1க்கு சமனாக இருக்கும் வரைக்கும் என்ன செய்யணுமெண்டா அவர்லேருந்து 1 கழியுங்க என்று சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்போ அவுட்டோவில் போட்டுட்டேன். for int j equal 1 அப்போ j less than or equal I. இப்போ நான் 10 போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு அமௌண்ட்டை 5 கொடுத்துக்கொள்கிறேன். அப்படி இருந்தாருன்னு சொன்னால் j ++ அப்படி இருந்தாருன்னு சொன்னால் இதில் விளங்கி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் ஜேர வருமானம் 1 அந்த 1 ஐக்கு சமனாக இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷனை இங்கே செக் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போ நம்மளுக்கு என்ன லூப்பில் என்ன அவுட்புட் வரணும்னு சொன்னால் system.out.printல நம்மளுக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அப்போ இவருக்கு செமிகோலன் போடுறேன். அப்போ இன்னர் லூப் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு அவுட்டர் லூப்பில் சேம் கான்செப்ட் நம்மளுக்கு இங்கே print ln வரணும். வேர்டில் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, எம்டியாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இவரை நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் cmd java c pattern 2.java நம்மளுக்கு எந்த எரருமே இல்லை. java pattern 2 பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு 5 4 3 2 1 அதே மாதிரி நம்ம 5 போட்டபடியாக நம்மளுக்கு 5லேருந்து வந்திருக்கு. நீங்கள் 10 போட்டுனீங்கன்னு சொன்னால் 10லேருந்து 1 குறைஞ்சிட்டு வரும் நமக்கு. இப்போ இவர் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கான்செப்டை. இது ரொம்ப முக்கியம்.
ஓகே, இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் வந்து இவர் வந்து நம்மளுக்குரிய அவுட்டர் லூப் அவுட்டர் அண்டபடியா நான் வந்து அவுட்டர் 2 போடுறேன். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய இன்னர் லூப் இன்னர் 2 போடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள் ஐர பெருமானம் வந்து 5 கொடுத்துருக்கேன். ஐர பெருமானம் 5 இப்போ ஐயில் வந்து 5 இருக்குது. 5 வந்து 1 விட பெரிதும் 1க்கு சமனாகவும் இருந்தால் அப்போ 5 வந்து ஐர பெருமானம் 5 1 விட பெருசா? 5 வந்து 1 விட பெருசு. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ அண்டுபடியாக கீழுக்கு போவார். அப்போ இன்னர் லூப்பில் போய் பார்ப்பார் வந்து ஜேர பெருமானம் 1. அப்போ ஜேர பெருமானம் 1 வந்து 1 விட சின்னனா ஐர பெருமானம் வந்து நம்மளுக்கு 5. அப்போ 1 வந்து நம்மளுக்கு என்ன 5 விட சின்னன். அப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இங்கே என்னது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. அப்போ இங்கே 5 வந்து 1 வந்து 5 விட சின்னன். அப்போ அதால் வந்து கீழுக்கு போவார். இங்கே வந்து என்ன செய்வார்னு சொன்னால் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுவார், ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுவார். ஓகே, ஒரு ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுவார். அப்போ பிரிண்ட் பண்ணி போட என்ன செய்வார்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு ஜேர பெருமானம் 1 தானே. அப்போ அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்ண பிறகு திரும்ப போய் ஜேயோட ஒன்றை கூட்டுவார். ஜேயோட ஒன்றை கூட்டின பிறகு பார்ப்பார் ஜேர பெருமானம் வந்து 2. அப்போ ஜேர பெருமானம் 2 வந்து 5 விட சின்னனா? 2 வந்து 5 விட சின்னன். அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ அடுத்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுவார், பக்கத்திலே பிரிண்ட் பண்ணுவார். ஏன்னு சொன்னால் இன்னும் அவுட்டர் லூப்புக்கு போகலை, கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகி தான் இருக்குது. அப்போ திரும்ப வந்து ஒன்றை கூட்டுவார், ஜேர பெருமானம் 3 ஆகும். அப்போ 2 பிறகு பார்த்த பிறகு ஜேர பெருமானம் 3. அப்போ 3 வந்து இவடத்தை வந்து பார்ப்பார் இந்த 3. இப்போ ஜேர பெருமானம் 3. இப்போ 3 வந்து 5 விட சின்னனான்னு பார்ப்பார். 3 5 விட சின்னன். அப்போ எப்போயும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ 3 அப்போ ஒரு அடுத்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுவார். அப்போ அடுத்தது திரும்ப வந்து ஒன்று கூட்டுவார் 4 5 விட சின்னனா? 4 வந்து 5 விட சின்னன். அடுத்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார். திரும்ப ஒன்று கூட்டுவார் 5. இங்கே வந்து ஜேர பெருமானம் 5 வந்து 5 விட சின்னனா? இல்லை, ஆனால் 5க்கு சமனா? இங்கே ஈக்குவலும் இருக்குது. அப்போ 5 தரம் அடுத்த டைம் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ திரும்ப வந்து கூட்டுவார் வந்து 6 வந்து 5 விட சின்னனா? இல்லை, 5க்கு சமனா? இல்லை. அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து லூப் வந்து அவுட்டருக்கு போயிடும். அவுட்டருக்கு போனால் என்ன செய்வார், system.out.printlnல வந்து அடுத்த லைனுக்கு பிரிண்ட் பண்ணி சொல்கிறோம். அப்போ அடுத்த லைனுக்கு கீழுக்கு வருவார். அப்போ இவர் என்ன செய்வார், இங்கேருந்து திரும்ப மேலுக்கு போவார். மேலுக்கு போய் எங்கே போவார்ன்னு சொன்னால் இவ்விடத்துக்கு வருவார். இப்போ ஏற்கனவே ஐர பெருமானம் 5. அப்போ 5லேருந்து 1 கழிப்பார் 4. அப்போ 4 வந்து 1 விட பெருசா? 4 வந்து 1 விட பெருசு. கண்டிஷன் ட்ரூ ஆகுது. திரும்ப கீழுக்கு வருவார். கீழுக்கு வந்து ஐர பெருமானம் 1. அப்போ 1 வந்து 4 விட பெருசா? 1 வந்து 4 விட சின்னன். அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ சொன்னால் திரும்ப வந்து என்ன செய்வார், 1 பிரிண்ட் பண்ணுவார். பிரிண்ட் பண்ணி போட திரும்ப ஜேயோட 1 கூட்டுவார் 2 வந்து 4 விட சின்னன். அடுத்த நேரம் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ பிரிண்ட் பண்ணி போட திரும்ப கூட்டுவார் 3 வந்து 4 விட சின்னன். இப்போ அடுத்த தரம் பிரிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 4 வந்து 4 விட சின்னன் இல்லை, ஆனால் 4க்கு சமன். அப்போ வந்து அடுத்த ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவார். திரும்ப ஜேர பெருமானம் வந்து 1 கூட்டின பிறகு 5, ஆனால் ஐர பெருமானம் 4. ஏன்னா 1 கழிச்சிட்டு 5லேருந்து 1 கழிச்சு 4. இப்போ 5 வந்து 4 விட சின்னன் இல்லை, 4க்கு சமனும் இல்லை 5 வந்து. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் வந்து கீழுக்கு வந்து அடுத்த அவுட்டர் லூப்புக்கு வராரு. அதே மாதிரி திரும்ப மேலுக்கு போவார். மேலுக்கு போன பிறகு என்ன செய்வார்னு சொன்னால் ஐர பெருமானம் திரும்ப 1 குறைப்பார். ஏற்கனவே 4 இருந்தால் அதுக்கப்புறம் 3. அப்போ இதில் முக்கியமான விளக்கம் என்னென்னு சொன்னால் அவுட்டர் லூப்பில் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அவுட்புட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷன் போடணும். அப்போ இந்த கண்டிஷனை வந்து சரியான முறையில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்ன செய்வார்னு சொன்னால் அதே கான்செப்ட் தான், கீழுக்கு வந்து 3 பிரிண்ட் பண்ணுவார். அப்போ அதுக்கு பிறகு வந்து அவுட்டர் லூப் வந்து அடுத்த லைனுக்கு வரும். அதுக்கு பிறகு 2. அப்போ அதுக்கு பிறகு வந்து 2 பிரிண்ட் பண்ணுவார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் 1. அப்போ 2ல் இது 1 போச்சுன்னு சொன்னால் 1. அப்போ என்ன செய்வார், அது 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ 1க்கு பிரிண்ட் பார்த்தோம்னு சொன்னால் திரும்ப போவார் வந்து 0. அப்போ 0 வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினு சொன்னால் இங்கேயே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் அவுட்டர் லூப்பில் வந்து
ஐரப்பெருமானம் 0 என்று சொன்னால் அப்போ 1க்கு பிறகு நம்ம கழிச்சோம்னு சொன்னால் 0 வரும். அப்போ 0 வந்து என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யாதுன்னு சொன்னால் ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யாது 1 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுவார். அதுக்கு பிறகு போய் பார்த்தாருன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துடுவார். அதாவது எல்லாத்தையும் விட்டு அவுட்டர் லூப்புக்கும் வெளியே வந்து